பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் சூப்பரான நண்டு குழம்புங்க. அருமையாக செய்துருவோம். செய்முறையை பார்த்துருவோமா? என்ன பரோட்டா, சப்பாத்திலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1/4 கப்பு அளவுக்கு இப்போ நண்டு கறி தான் செய்ய போகிறேன். இந்த நண்டு கறி சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்கும். செய்து பார்த்துட்டு நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சும்மா செம்ம தூளாக இருக்கும். கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னே 1/4 கப்பு அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூடுதலாக தான் இதுக்கு ஆயில் தேவைப்படும். அந்த நண்டு கறிக்கு நல்லா கீரி 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம் பொடிசாக, மல்லி ஒரு அரை கைப்பிடி, 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். 2 வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதங்கினேன். கண்ணாடி பதத்துக்கு வதங்கக்கூடாது. கண்ணாடி பதத்தை விட இன்னும் அதிகமாக வதங்கினேன். அதே சமயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு வதங்கும் போது தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொடுக்கணும். என்னோடய எஃப்எம் சமையலை முழுமையாக பார்த்தா தான் நான் அந்த ரெசிபியில் என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு முழுமையாக புரியும். முழுமையாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்ப்பா. இப்போ நல்லாத்தையும் வதக்கிட்டேன். நல்லா வதங்கினேன். நல்லா வதங்கி வரணும். அப்போ வதங்கின பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொடுக்கணும். இது சூப்பராக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிடும் போது அடி தூளாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும். நல்லா வதங்கின பிறகு நம்ம எல்லாமே சேர்த்துக்கணுங்க. எதுவுமே நம்ம ஒவ்வொரு ரெசிபிகள் செய்யும் போது அது எப்படி செய்யணுமோ அந்த பக்குவத்தோடு செய்தால் தான் அந்த ருசித்தன்மை அந்த ரெசிபிக்கே கிடைக்கும். நம்ம டக்குன்னு அடுத்தடுத்த இதை நம்ம போட்டுட்டோம்னாக்கா அந்த சுவை கிடைக்காது. அந்த டேஸ்ட்டு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் பார்த்து தான் நம்ம செய்யணும். பொறுமையாக தான் செய்யணும். அடுப்பை கொஞ்சம் ஹையில் இருக்கட்டும். ஆனால் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தேங்காய் நான் 1 எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 தேங்காய், ஒரு பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்து, 3 தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி தனியாக வச்சுருக்கேன். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணுங்க. நல்லா வதங்கி வரணும். அதே சமயம் நல்லா வதங்கக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கக்கூடாது. நல்லா வதங்கி வரணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொடுத்துட்டு இப்போ 3 தக்காளி கண்டிப்பாக போடுங்க. ஏன்னாக்கா அந்த புளிப்பு இருக்குன்னு, அந்த காரம் இருக்குன்னு, அதனால தான் தக்காளி சேர்க்குறோம். தக்காளி, பெருஞ்சீரகம் கண்டிப்பாக போடணும். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், தேங்காய் 1 கப்பு. நம்ம நண்டு 1 கிலோவுக்கு இது கரெக்டான அளவுகள் சொல்கிறேன். இப்போ நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கும் போது இன்னும் நல்லாவே வதங்கி வரும். அதனால் நான் இப்போவே உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்புலாம் தாளிப்புலாம் கொடுத்த பிறகு கூட போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன். நல்லா வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கி வரட்டும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை சுமல்லாம் போய் பிறகு நம்ம அந்த தக்காளி, தேங்காய், பெருஞ்சீரகம் நல்லா பட்டு போல் அரைச்சிக்கின்னு, இதுக்கு முந்திரி, கசகசா இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்தாக்கா அந்த சுவையே மாறிடும். அதனால் அதை சேர்க்காதீங்க. பெருஞ்சீரகம், தேங்காய் மட்டும்தான் சேர்க்கணும். இதுக்கு முருங்கைக்காய் போட்டாக்கா சூப்பராக இருக்குங்க. அருமையாக இருக்கும். அந்த தேங்காய் நான் 1 கிலோவாக இருக்கிறதுனால அரை மூடி கூட நம்ம போட்டுக்கலாம். நான் 1 கிலோவாக இருக்கிறதுனால 1 கப் அளவுக்கு 1 தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீர் தூள் ஒரு அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள், மிளகு ஜீரகம் நீங்கள் குழம்பு பொடியாக இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கலருக்காக நீங்கள் அப்படி இல்லைன்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். நான் காஷ்மீர் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் சேர்ப்பேன். சேர்ந்து நல்லா கலந்து விடுவேன். நல்லா உப்பு, காரம், புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கினேன். இப்போ காஷ்மீர் தூள் தான் ஃபஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலந்து விடுன்னு. ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதுவும் கலராக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தேங்காய்லாம் நல்லா வதங்கி வரணும். ரொம்ப அடி பிடிச்சிடக்கூடாது. சில்வர் பாத்திரமாக இருக்குது. அதனால் அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, ஏன்னா தேங்காவாக இருக்க இல்லையா, அதனால் நம்ம வதக்கி விட்டுட்டு அப்புறம் நண்டை சேர்த்துக்கணும். நண்டு சேர்த்து அந்த மசாலாவில் படுற மாதிரி நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு 2 டம்ளர் அளவுக்கு அதே மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் விட்டு மூடி போட்டு மூடணும். குயிக்காக
வந்து இந்த நண்டு கறி வந்து ரெடி ஆகிடும். முருங்கைக்காய் போட்டு செய்வாங்க எங்கள் வீட்டில், சூப்பராக இருக்கும். 2 டம்ளர் அளவு, கரெக்டாக 2 டம்ளர். ஃபஸ்ட்டு வந்து அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு, ஏன்னா இது தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த நண்டு கறி. இந்த நண்டு கறி வந்து திக்னஸாக தான் இருக்கும், அந்த குருமா பதத்துக்கு இருக்குன்னு அந்த அளவுக்கு இருந்தால் தான் சூப்பராக இருக்குங்க. இது அருமையாக இருக்கும். சாதத்தோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசையோடு சாப்பிடும் போது இன்னும் செம்மையாக இருக்கும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். மல்லி, கருவேப்பிலை போட்டு மூடின்னு நல்லா கமன்னு வீடே மணக்குதுங்க. நல்லா கொதி வந்துட்டாங்க. இன்னும் ஒரு கொதி வருன்னு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மூடியை திறந்து நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 கொதி வருன்னு. அடுப்பை வந்து கொஞ்சம் ஹையில் வைக்கிறது நல்லது தான், ஆனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா ரொம்ப ஹையில் வச்சுட்டு நம்ம வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் போகக்கூடாது, கிட்டையே இருந்து பார்க்கணும். கொஞ்சம் மீடியமாக இருந்தாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கொதி வந்துடுச்சு, நல்லா கம வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். செம்மையாக இருக்காங்க, செம்மையாக இருக்கும். எனக்கு நண்டு ரொம்ப 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 பிடிக்கும். நண்டு ரசம் வைக்கலாம், நண்டு சூப்பு வைக்கலாம், நண்டு கிரேவி வைக்கலாம், நண்டு வந்து வறுவல் வைக்கலாம். நண்டில் வந்து ஏராளமான ரெசிபிகள் செய்யலாம். நண்டு சுக்கா செய்யலாம். நிறைய ரெசிபிகள் வந்து செய்துக்கிட்டே இருக்கலாம். வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த சீசனில் வந்து நண்டு வந்து கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து ரசம் வச்சு நம்ம சாப்பிடும்போது மிளகு ஜீரகம்லாம் போட்டு இந்த நண்டை நசுக்கிட்டு நம்ம சூப்பு வச்சு குடிக்கும்போது, ரசம் வச்சு செய்து குடிக்கும்போது இந்த ஜலதோஷத்துக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அப்படி கூட செய்து சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த கறி, நண்டு கறி செய்து பாருங்கள். அட சொல்ல வார்த்தைகள் கிடையாது. சுவை வந்து அம்புட்டு ருசியாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செய்து பார்த்தா தான் அதோட ருசி தன்மை உங்களுக்கு தெரியும். என்னோடய எஃப்எம் சமையலில் இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன், முருங்கைக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் நண்டு கிரேவி செய்திருக்கேன், நண்டு கறி செய்திருக்கேன், நிறைய ரெசிபிகள் வந்து மீன், இறால்லாம் நான் செய்திருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன். நல்லா கொதி வந்துட்டாங்க, மணக்க நண்டு கறி. லாஸ்ட்டாகவும் மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நண்டை வந்து நம்ம எடுத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போ வந்து எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுட்டு, எல்லாம் கலந்துருச்சு, நல்லா வந்து ரெடி ஆகிட்டாங்க. மல்லி லாஸ்ட்டாக போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். தட்டுக்கு மாற்றிட்டு சாப்பிட வேண்டியது தான். அனைவரும் சேர்ந்து சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்றலாம். ஒரு வாழை இலை போட்டு நம்ம பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். இப்போ தட்டுக்கு மாற்றிட்டு பாருங்களேன். பார்க்கும் போதே நமக்கு வந்து சாப்பிட்ணும் போல் தோணும். அந்த நம்ம வந்து சாதத்தோடு சாப்பிடும் போதும் அட்டகாசமாக இருக்கும். அதே பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். ஆனால் நண்டு கறி சாப்பிடும் போது எப்போதுமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்து சாதம் சாப்பிட்டுட்டு பிறகு தான் நண்டு வந்து சாப்பிடுவேன். நீங்கள்லாம் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னாக்கா அது வந்து நண்டு சாப்பிடும் போது கொஞ்சம் லேட்டாக ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து சாப்பிடும் போதும் சாப்பிடுவேன், கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு கடைசியாக சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நண்டுனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். ரெடி ஆகிட்டாங்க சூப்பராக. அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.